பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ரீரிலீஸ் திரைப்படங்களில் மாட்டுக்கார வேலன் வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு. பொதுவாக 6வது நாள் கலெக்ஷனை நம்ம பார்த்தலாம். அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படம் 80 திரையரங்குக்கு மேலே ஓடுகிறது. என்னென்ன திரையரங்கு என்று வரிசையாகவும் நம்ம பார்த்துடலாம் வாருங்கள். குறிப்பாக 1970ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் மாட்டுக்கார வேலன். இந்த திரைப்படம் அந்த சமயத்தில் 220 நாள் திரையரங்கில் ஓடி சில்வர் சூப்பரின் கொண்டாடிய மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அந்த சமயத்தில் இருந்தது. இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். ஜெல்வி ஜெயலலிதா, லட்சுமி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. எல்லா கதாபாத்திரமும் சூப்பரான ஒரு திரைப்படம். பாடலும் ஒரு அருமையான ஒரு திரைப்படம். 4K தரத்தில் டிஜிட்டல் முறையில் சூப்பரான குவாலிட்டியில் இப்போ ரீரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. திரையரங்கில் ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு ஒரு ஆளுமை கொண்ட ஒரு திரைப்படமாக மாட்டுக்கார வேலன் திரைப்படம் அமைந்திருக்கு. குறிப்பாக இந்த மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தை ரசிகர்கள் திரும்ப திரும்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அமைந்ததால் இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாள் வெற்றிகரமாக ஓடும். குறிப்பாக 115 திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது. இப்போ ஒரு 85 திரையரங்கு மேலே இந்த திரைப்படம் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் அர்ணா திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் 2-3 ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு. அங்கே ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் தான். பெங்களூரில் மட்டுமே இந்த திரைப்படத்தோட கலெக்ஷனை 8 லட்சத்துக்கு மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் சொல்லலாம். ஏன்னா பெங்களூரில் ரசிகர்கள் ஒரு அரவணைப்பு, கட் அவுட் பேனர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூமாலைகள் வடிவம் அமைத்து செய்வதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காணொலியாக அமைஞ்சிருக்கும். பொதுவாக நீங்கள் எல்லா கட் அவுட் பேனர்களையும் பார்த்துருப்பீங்க. பெங்களூரில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கட் அவுட் பேனர்கள் எல்லா ரசிகர்களுமே வைக்கப்படும். அதுவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த மாலைகள் கொடுத்தது போல ஒரு அற்புதமான கட் அவுட் பேனர்களை செய்வதில் பெங்களூரில் இருக்க ரசிகர்களை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அருணா திரையரங்கில் மிக அருமையாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. பொதுவாக 4 ஷோ போயிட்டுருக்கு. சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பல ஊர்களில் வெற்றி நடை போடுகிறது. நெல்லை அலங்கால், நெல்லை பாம்பே திரையரங்களும், தூத்துக்குடி பாலக்ஸ்னாவும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 2 ஷோ 1 ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு. அங்கேயும் ரசிகர்கள் திரையரங்கில் எதிர்பார்த்த அளவுக்கு 40 பேர் 50 பேர் ரெகுலராக ஷோவை இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு கிராமப்புறத்தில் ரசிகர்கள் வந்து பார்க்குறாங்க. அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி சினிமா பிளாட்டையில் போயிட்டுருக்கு. ஆத்தூர்லேயும் டிபிஎஸில் போயிட்டுருக்கு. நாகர்கோவில் ராஜேஸ்வரியில் கோவில்பட்டி லட்சுமி திரையரங்கிலையும் இந்த திரைப்படம் சக்கப்போடு போட்டு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தென்காசி பத்மம் திரையரங்கிலும் இந்த திரைப்படம் மிக அருமையாக வெற்றி நடை போட்டு கொண்டே இருக்கிறது. பொதுவாக எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொடுக்கும் அளவுக்கு நல்ல ஒரு திரைப்படமாக மாட்டுக்கார வேலன் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. நாம் எப்படி எதிர்பார்க்கமோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுக்கிறது. பொதுவாக இந்த திரைப்படத்திற்கு நாம் நல்ல எதிர்பார்ப்பு கலெக்ஷன் கொடுத்துருந்தாலும் அம்பை கல்யாணி திரையரங்கிலும் ஹவுஸ்ஃபுல்லாக அந்த ஷோ போயிட்டுருக்கு. திரையரங்கில் ரசிகர்கள் கொண்டாடிதாங்க. ஆளுங்களை டிவி மல்டிப்ளெக்ஸ் திரையரங்களை பொறுத்த வரைக்குமே கிராமத்தை சார்ந்த அங்கே உள்ள மக்கள் எல்லோருமே கட் அவுட் பேனர்கள் வச்சு மாலைகள் தூவி திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. ஈவினிங் ஷோ 80 பேர் 90 பேர் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு போயிடுச்சு. மறுநாள் வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல்லாக ரெகுலராக போயிட்டுருக்கு. 6வது நாளும் நல்ல ஒரு வெற்றி நடை தான். கிராமப்புற மக்கள்கள் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு திரைப்படமாக அமைந்தாலும் சங்கரங்கோயில் கீதாலயில் இந்த திரைப்படம் ரெகுலராக போயிட்டுருக்கு. அதனைத் தொடர்ந்து புளியங்குடியிலும் இந்த திரைப்படம் மீனாட்சி திரையரங்கில் போயிட்டுருக்கு. மதுரை கணேஷ் திரையரங்களும், சேலம் சங்கிரியிலையும் போயிட்டுருக்கு. சேலம் கௌரி திரையரங்களும் இந்த திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் 1 ஷோ 2 ஷோ 4 ஷோலாம் ரெகுலராக போக திரையரங்கெலாம் போயிட்டுருக்கு. டிக்கெட்டு குறைந்த விலையில் தான் 50 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் தான். ரெகுலராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 ரூபாய்க்கிட்ட போயிட்டுருக்கு. பொதுவாக திரையரங்குகள் அந்த எஃபெக்டோடு அந்த 4K தரத்தில் அந்த மியூசிக் எஃபெக்டோடு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. குறிப்பாக பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக போயிட்டுருக்கு. பள்ளிப்பாளையம் ராயல் திரையரங்களும், குமாரபாளையத்தில் லட்சுமி திரையரங்களும், தருமபுரி ஹரி திரையரங்களும், ஆத்தூர் சேலம் பத்மினி போன்ற திரையரங்களும் இந்த திரைப்படம் சக்கப்போடு போடுகிறது. திருச்செங்கோடு ஜோதி திரையரங்களும், கோவை சாந்தி திரையரங்களும், ஈரோடு அன்னபூர்ணி திரையரங்களும், திருப்பூர் களவாணியிலும், திருப்பூர் கேஎஸ்ஆரும், திருப்பூர் சினிபேசலும், ராதாபுரம் வசந்தாவிலும், சத்தியயூரில் பார்த்திங்கன்னா சாந்தி திரையரங்களும், சோமனூரில் சங்கீதா திரையரங்களும், புளியம்பட்டியில் ஸ்ரீதேவி திரையரங்களும், சத்தியமங்கலத்தில் சேசங்கர் திரையரங்களும் இந்த திரைப்படம் வெற்றி நடை போட்டு கொண்டே இருக்கிறது. பொதுவாக எல்லா ஊர்களிலுமே 2 ஷோ 1 ஷோ ரெகுலராக போயிட்டுருக்கு. பொதுவாக ஈவினிங் ஷோ 6 ஷோ, அதனை தொடர்ந்து மிட் நைட் ஷோவும் ரெகுலராக போடுதாங்க. பொதுவாக காலையில் ஷோ போடும்போது பார்த்திங்கன்னா 40 பேர் இருக்கா. ஈவினிங் ஷோ என்பது பார்த்திங்கன்னா 100 பேர் 80 பேர் அந்த சீட்டு ஃபுல்லாக ஆயிடுது. அந்த அளவுக்கு ரசிகர்கள் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை கமலா திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஏன்னா சுற்று வட்டாரங்களில் கமலா திரையரங்கில் தான் இந்த திரைப்படங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால் அங்கே உள்ள சிட்டியில் இருக்கிற நிறைய பேர்
செங்கல்பட்டில் கூட இல்லாட்டிலும் கூட சென்னையில் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துட்டு போகிற அளவுக்கு ரசிகர்கள் ஆர்வமாக காட்டுகிறார்கள். கட் அவுட் பேனர்களும் நல்லா இருக்கிறது. பொதுவாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்து அந்த திரைப்படத்தை நாங்கள் பார்க்கறது போல் மகிமையாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பேட்டி கொடுத்துருக்குறாங்க. பட்டி தொட்டியெல்லாம் கட் அவுட் பேனர்கள், அதனைத் தொடர்ந்து பேப்பர் ஆர்டர்லையும் நிறைய கொடுத்துருக்குறாங்க. அதனைத் தொடர்ந்து போஸ்டரும் நிறைய இடத்துல ஒட்டியிருக்காங்க. அதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக. ஏன்னா நிறைய பேருக்கு பப்ளிசிட்டியாக நிறைய பேருக்கு தெரியாதவங்க எல்லாருமே அந்த போஸ்டரை பார்த்துட்டு எந்த தேட்டரில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கண்டினியூவாக போய் பார்க்கக்கூடிய ரசிகர்களும் வெறித்தனமான ரசிகர்களும் இருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ரசிகர்களும். பொதுவாக அதனைத் தொடர்ந்து திருவள்ளூரில் காவேரி திரையரங்களும், லட்சுமி திரையரங்களும், விசாலி திரையரங்களும், ஊத்துக்கோட்டை, அதனைத் தொடர்ந்து வட ஆற்காடு, தென் ஆற்காடு என்ற இடங்களிலும் இந்த திரைப்படம் போயிட்டுருக்கு. திருச்சியில் பார்த்திங்கன்னா ஓடில் போயிட்டுருக்கு. காவேரி திரையரங்கு, அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூர், அதனைத் தொடர்ந்து பிரேம் திரைமாயிலும் ஸ்ரீபத்ராயிலும் போயிட்டுருக்கு. இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை, அருணாச்சலம் திரையரங்களும், குடியாத்தம் லிட்டில் லட்சுமியிலும், தனபாலில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் பாரத் திரையரங்களும் போயிட்டுருக்கு. அரக்கோணம் தேவி திரையரங்களும் இந்த திரைப்படம் போட்டிருக்கு. பாண்டிய ஆவணிலையும் போட்டிருக்கு. காலம்பட்டி ஜெயாலையும், நடுவரப்பட்டில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் ராஜாவிலையும் போயிட்டுருக்கு. பொதுவாக மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தில் இன்ட்ரோடக்ஷனில் இருந்து பாடல் சூப்பராக அமைஞ்சிருக்கும். படத்தில் ஃபைட்டு குறைவே சொல்ல முடியாது. எல்லா பாடலுமே பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கும். பொதுவாக இந்த திரைப்படத்தை நீலகண்டம் அவர்கள் இருந்து மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருந்தாலும் படத்தில் ஒவ்வொரு வரிக்கு ஏற்றார் போல கதைகளத்தை உருவாக்கியிருப்பார் நீலகண்டம் அவர்களை பொறுத்த வரைக்குமே. படத்தில் எல்லா வரிகளும் சூப்பராக அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு இதாக இருக்கும். எதிரும் புதிருமான சில ஃபைட் சீன்கள் இருந்திருந்தாலும் புரட்சித் தலைவரோட நடிப்புக்கு அந்த ரீரிலீஸில் தியேட்டரில் விசில் பறக்குது. ரசிகர்கள் கொண்டாடுதாங்க. குழந்தைகள் 10 வயசு இந்த லீவ் சம்மர் டயத்தில் லீவ்லாம் குழந்தைகளை கூட்டு போகும் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் அந்த பாடலுக்கு ட்ரியா என்ற பாடலுக்கு ஒரு சிறுவன் எழுந்து ஆடுவது போல காட்சிகளை வெளியிட்டிருக்காங்க. சூப்பரான சில விஷயங்கள். கமலா திரையரங்கம், அதில் சொல்லி தூத்துக்குடி 2-3 திரையரங்கில் இந்த மாதிரி காட்சிகள்லாம் குழந்தைகளோடு போய் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறாங்க. அதனால் மாட்டுக்காரன் வேலன் திரைப்படத்தை நம்ம பல முறை பார்த்தாலும் சரி, எத்தனை முறை பார்த்தாலும் அந்த தேட்டரில் 4K தரத்தில் பார்க்குற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்களை நம்ம எந்த ஒரு கோணத்திலையும் பார்க்க முடியாது. அது மாதிரி ரசிகர்கள் எல்லோரும் போய் கண்டிப்பாக திரையரங்கில் போய் இந்த திரைப்படத்தை பாருங்கள் 4K தரத்தில். பொதுவாக இந்த திரைப்படம் ரீரிலீஸ்லேயும் வெள்ளி விழா காண வேண்டும் என்பது தான் நம்மளோட நோக்கமாக இருக்க வேண்டும். கமலா திரையரங்கம், அதனை தொடர்ந்து வேலூர், கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல் போன்ற பல ஊர்களில் இந்த திரைப்படம் 80 திரையரங்குக்கு மேலே தான் அப்ராக்சிமேட்டாக இந்த திரைப்படம் வெற்றி நடைபெறுகிறது. பொதுவாக இந்த திரைப்படம் 6ஆவது நாள் வசூல் 80 பார்த்திங்கன்னா 68 லட்சம் கிட்ட கலெக்ஷன் கொடுத்துருக்கு. அப்ராக்சிமேட்டாக தமிழகத்தில் மட்டுமல்ல, கேரளா போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிட்டாலும் அப்ராக்சிமேட்டாக 68.5 லட்சத்துக்கு மேலே சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கு மாட்டுக்கார வேலன். எப்படியும் ஒரு 2 கோடி 3 கோடி கிட்ட வசூல் கொடுத்துருந்தா நம்ம நினைக்கிறோம். கண்டினியூவாக அப்படி ஒரு 2 வாரம் போயிட்டு இருந்துன்னா 2 கோடிக்கு மேலே வசூல் அப்ராக்சிமேட்டாக கொடுத்துரும். மாட்டுக்கார வேலன் வெற்றி நடை போடுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குறிப்பாக தமிழகத்தில், அதனை தொடர்ந்து மற்ற ஊர்களிலும் உங்கள் ஊர்களில் எந்தெந்த தேட்டரில் ஓடி சொல்லி கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். திரையரங்கில் போய் பாருங்கள். சூப்பர் டூப்பர் ஒரு திரைப்படம் மாட்டுக்கார வேலன். திரையரங்கில் மிக அருமையாக வெற்றி நடை போட்டு அரங்கம் மதுரை வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.